பூப்பரப்பிட கோமதேக பதைக்கும் மின்னிட தாமரை இதழ் பூப்பரப்பிட கோமதேக பதக்கம் மின்னிட அவ சாந்தும் மையே நம்மையே சாந்தும் மையம் ஒருவரெண்டும் வந்தீட்டினா ஒருவரெண்டும் தீட்டினா ஒரு சாயலாக பல்லோலிவ காட்டினாள் கூட்டத்தை பார்த்து அவள் சாயலாக பல்லோலிவ காட்டினாள் அவள் காட்டினாள் அந்த மைய ஒருவரெண்டும் தீட்டினா ஒருவரெண்டும் தீட்டினா சாயலாக பல்லோலிவ காட்டினா மூவாயிரம் பொன்பேருமா மூக்குத்தி எம்பச்ச கல்லா 3000 பொன்பேருமா மூக்குத்தி எம்பச்ச கல்லா மூக்குள்ள ஒரு சொல்லு மூக்குள்ள ஒரு பிள்ளாக்கு பேசரி பிள்ளாக்கு பேசரியே பேசரி பிள்ளாக்கு பேசரியே அங்கரையினால கையில ஒரு வீசரி பெருமாளுக்கு அங்கரையினால கையில ஒரு வீசரி அம்மா வீசரி சீதாலட்சுமி டோல கிட்டால் பாமா ருக்மணி வளையள்ளிட்டாள் சீதாலட்சுமி டோல கிட்டால் பாமா ருக்மணி வளையள்ளிட்டாள் அவ சீதாலட்சுமி டோல கிட்டால் பாமா ருக்மணி வளையள்ளிட்டாள் சீதாலட்சுமி டோல கிட்டால் பாமா ருக்மணி வளையள்ளிட்டாள் அவ உதட்டோர புன்னகைய வீசினாள் புன்னகைய வீசினாள் புன்னகைய வீசினாள் புன்னகைய வீசினாள் அவ உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினாள் அவ உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினாள் அவள் மாட்டினாள் புன்னகைய வீசினாள் புன்னகைய வீசினாள் உடம்பெல்லாம் பொன்னோடைய ஐயா உடுக்குக்கார தம்பி என்னம்மா உனக்கு நேரம் இருக்க பழத்தாறுல கொஞ்சம் கை வச்சு அமுக்கி பாரு காயா பழமானு பச்சை பழம் பச்சை பழம் ஏன் பழுத்துட்டான்னு பாருன்னு காலையில நம்மளுக்கு தான் அதத்தான் சொன்னேன் பக்கத்துல கிடக்குல்ல அது ஒவ்வொரு சீப்பா எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க ஒவ்வொரு பழமா பிச்சு ஒன்னா எடுக்கணும் பக்கத்துல கிடக்குல்ல பச்சை பழம் ஒருத்தருக்கு வந்துடும் இன்னைக்கு இல்ல புதன்கிழமை காலையில தான் பழுக்கும் ஆனால் ஆமா எம்பெருமாள் நாராயணன் பாக்காம பாரு பால்கடலிலே பள்ளி கொண்ட என் பச்சம்மாள் ரகுராமன் பச்சம்மாள் ரகுராமன் அலைகடலிலே சயனம் செய்யும் என் அச்சுதன் நாராயணன் அச்சுதன் நாராயணன் அழகாக வடிவத்தை எடுத்தார் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினார் அப்படியே அள்ளி மாட்டி இருக்காரு உதட்டோரத்துல புன்னகைய வீசினார் அது ஐயா உதட்டோரத்துல நகையை வீசுதாரு நகை இல்லம்மா ஆமா புன்னகை அதுதான் நகை என்ன அழகா இருந்தாலும் ஒரு கடக்கன் பார்வை லேசா உதட்டு ஓரத்துல ஒரு சிரிப்பு எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் மயங்கி விழ வேண்டியதுதான் அப்படியா ஆமா எப்படி பார்க்கணும் அங்க அவரை பாரு யார கடக்கன் பார்வை உதட்டு ஓரத்துல ஒரு சிரிப்பு இது ரெண்டுமே நமக்கு வராதோ கடக்கண்டு பார்க்கவும் தெரியாது அங்க அந்த பாக்க பாரு உதட்டுல சிரிக்கவும் தெரியாத இது கடக்கன் பார்வையா அங்க கலகலன்னு சிரிச்சுதான் பழக்கம் எம்பெருமாள் நாராயணன் அலங்காரம் செய்து கை வளையல் கலகலங்க காலு தண்டை கிளுகிலங்க ரொம்ப பிதுக்குனா கண்ணி காலு தண்டை கிளுகிலங்க கடற்கரை ஓரமா நடந்து வாரார் அப்படியே நடந்து வருகின்றார் யார் வருகின்றார் எம்பெருமாள் நாராயணன் வருகின்றார் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஆமா இவன் எனக்குங்க பார்த்தார் எம்பெருமாள் ஏ அசுரர்களே ஓ தேவர்களே நிறுத்துங்கள் என்னத்த நிறுத்துங்க எதுக்கு இப்படி போட்டு கச்சக்கால அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சத்தம் கொடுத்திருக்காரு ஆமா சண்டையை மறந்து என்னடா பெண்ணோட சத்தம் கேக்குன்னு ஏறிட்டு பார்த்தா ஆமா பெருமாளை பார்த்தார்கள் அப்படியே மெய் மறந்து அவரை பார்த்த வண்ணமா அப்படியே அசந்து போய் நிக்காங்க அப்ப பார்த்தார் எம்பெருமாள்
எம்பெருமாள். அப்பா, ஐயா எதுக்காக சண்டை போடுதீங்க? எதுக்காக இப்படி சண்டை போடுதீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது ஒண்ணுமில்ல பெண்ணே. என்ன உங்ககிட்ட பெண்ணே சொல்றது பெண்ணே, பெண்ணே உங்ககிட்ட சொல்றதுல தப்பு இல்ல. கிடையாது கிடையாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து அமிர்தம் கடைஞ்சோமா? ஆமா. இந்த அமிர்தம் கடைஞ்ச உடனே கடைந்த உடனே அப்போ ஆமா அதுல அழகான ஒரு தேவாமிர்த கலசம் பிறந்தது. கலசம் பிறந்தது. அது யாருக்கு? தேவர்கள் வைத்துக்கொண்டு எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார். இல்லை என்று சொல்கிறார்கள். அதான் பாரு, என்ன ஒரு நியாயம் வேண்டாமா? ஒரு நியாயம் வேண்டாமா? 2 பேரும் சேர்ந்து உழைச்சிருக்கோம். ஆமா. அப்ப சரிக்கு சமமா பங்கிட்டு சாப்பிடுறதானே நியாயம். நியாயம் நியாயம். அவன் வச்சுக்கிட்டு எனக்கு இல்லங்கானே இல்லன்னு சொல்லுகிறானே. அதனாலதான் எங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கு என்று எம்பெருமாளிடத்திலே அசுரர்கள் சொல்ல பார்த்தார் எம்பெருமாள். என்ன இதுக்கு தான் சண்டை போடுறீங்களா? இதுக்கு தான் உங்க 2 பேத்துக்கும் சண்டையா? நானும் வேற என்னமோ நினைச்சேன். அது ஒண்ணுமில்ல. என்ன 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 இந்த ஒரு பொருளுக்காக தானே சண்டை. ஆமா ஆமா. நீங்க என்கிட்ட கொடுங்க 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 கொடுங்க, அந்த பொருளை என் கையில கொடுங்க. நான் உங்க 2 பேருக்கும் பாதகம் இல்லாம ஆமா பங்கிட்டு தருகின்றேன் என்று ஆமா தேவாமிர்த கலசத்தை கையிலே வாங்கினார். தேவாமிர்தம் சாப்பிட உபயோகப்பட்டது யாரு? யாரு? தேவாதி தேவாட்கள். தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் 2 பேரையும் 2 பந்தியாக அமர வைத்து தேவர் பந்தி பக்கமாகவே ஆமா தேவ அமிர்தத்தை பங்கிட்டு வருகின்றார். பார்த்தார்கள் அசுரர்கள். இவ போற போக்கு சரியில்லையே, ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்காள என்று ஆமா அசுரர் பந்தியிலிருந்து 2 பேர் எழுந்தரித்து தேவர் பந்தியில போய் எம்பெருமாளுக்கு தெரியாம கையை ஏந்தினார்கள். பார்த்தார் எம்பெருமாள் அசுரர்கள் என்று அறியாமல் ஆளுக்கு ஒரு கரண்டி தேவாமிர்த கலசத்தை வைத்து விட்டார். கலசத்திலிருந்து தேவா அமிர்தத்தை வச்சாரு. ஆமா இவன் பார்த்தான் கையில வாங்கின நிமிஷத்துல படக்குன்னு போட்டு முழுங்கிட்டான். லபக்குன்னு போட்டு விழுங்கிட்டான். இதை பார்த்தார். ஆமா என்னடா கை 2 வேகமா போகுது ஆமா அப்படின்னு ஏறிட்டு பார்த்தார். 2 பேர்களும் அசுரர்கள். அந்த அசுரர்களை பார்த்து சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? ஏ அசுரர்களே. ஆமா என்ன ஏ அசுரர்களே தேவர் வந்தியில வந்து உட்கார்ந்து தேவா அமிர்தம் சாப்பிட்ட மகிமையினாலே 2 பேருக்கு 2 பட்டயத்தை கொடுக்கின்றார். எப்படி கொடுக்கின்றார்? ராக போல கொடுத்தவரும் இல்லை, கேதம் போல கெடுத்தவரும் இல்லை. ராகு கேது என்று பட்டயத்தை சூடிவிட்டு பாருங்க. என்னையா ஒரு மனுஷனுக்கு 12 வருஷம் நடக்குன்னா ஆமா 6 வருஷம் முதல்ல ராகு இருந்தா அள்ளி கொடுப்பாரு. அப்பமே நம்ம சுதாரிச்சு வச்சுக்கிடணும். எங்கெங்க இடம் இருக்கா இடமா பார்த்து வாங்கி போடணும். அப்படி இல்லாம ஆமா காசு வருதுன்னு செலவழிச்சிட்டோம்னு ஆமா கொடுத்தத வாங்குறதுக்கு பின்னாடியே கேது வருவார். அதான் சொல்லுவாங்க. ஆமா ராக போல கொடுத்தவரும் இல்லை, கேத போல கெடுத்தவரும் இல்லை. ராகு கேது என்று பட்டயத்தை சூடிவிட்டு தேவர் வந்தியோ சரி தேவா அமிர்தமோ சரி அசுரர்களை பார்த்து வெறும் பாத்திரத்தை காட்டினார். கோபம் சுல்லுன்னு ஏறிச்சு, மண்டைக்கு ஏறிச்சு. உடனே அசுரர்கள் அனைவர்களும் எங்கிருந்தோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்தாள். தேவா அமிர்தத்தை என் கையிலே தாருங்கள் என்றால் தேவர்களுக்கே பங்கிட்டாலே பாதகத்தி கோதகத்தி கதிர அறுக்கிற கம்பர கத்தி ஒண்ணுக்கு ஆவாத பிடிகட்ட மொட்டை அருவா இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது என்று சொல்லி ஆமா அசுரர்கள் அனைவர்களையும் பெருமாளோடு சண்டைக்கு வர பார்த்தார் எம்பெருமாள். என்கிட்டேவா சண்டைக்கு வரீங்க? இருங்க உங்களை பார்த்துக்கிடுதேன், வச்சுக்கிடுதேன் என்று என் வலது கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படியாக ஏவுகின்றார். அந்த சக்கரமானது அசுரர்களுடைய தலையை அறுக்க ஆமா அது எப்படி வருது பாருங்க. எப்படி வருகின்றது? விறு என்றெங்கே வருகுதையா, வருகுதையா. அந்த விமலனுடைய சக்கரந்தா ஐயா கரகர என்றெங்கே வருகுதையா, அந்த கண்ணனுடைய சக்கரந்தா அந்த மடமட என்றெங்கே வருகுதையா, ஐயா வருகுதையா
யாரு ஆமா இது இறைச்சலிட்டு வருகின்றது பார்த்தார்கள் அசுரர்கள் ஆஹா ஆஹா இது எம்பெருமானுடைய சக்கராயுதம் அல்லவா சக்கராயுதம் அல்லவா என்று சக்கரத்துக்கு பயந்து அசுரர்கள் அனைவர்களும் பாதாள உலகத்திலே ஓடி மறைந்தார்கள் பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகிறார் யாரையா ஆண்டு வருகின்றார் பர்பாசூர மன்னனும் இரத்த கண்ணீர் ஆச்சுதையா அந்த இரத்த கண்ணீர் ஆச்சுதையா அப்படி ஆண்டு வரும் பொழுது அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு ஆமா ஆண்டவன் பகவான் நினைத்து தவம் இருக்கும் போது ஆமா பகவான் நினைச்சு கண்ண மூடி தவம் இருக்கார் ராச்சுதையா எம்பெருமானுடைய சக்கராயுதம் இறைச்சலிட்டு வருவதை அந்த சத்தத்தை காதில் கேட்டார் ஆஹா எம்பெருமானுடைய சக்கராயுதம் அல்லவா ஆமா அந்த சக்கரத்தை இரு கரமெடுத்து வணங்கினார் வணங்கியவுடனே ஆமா கும்பிட்ட கைக்கு நாமல் தர்க்கமிடலாமா கூடாது என்று ஏ ராச்சுதை என்னை இரு கரமெடுத்து வணங்கிய காரணத்தினாலே உனக்கு ஆமா அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று வாழ்த்தி வரத்தை கொடுத்துவிட்டு வாக்கை உரைத்துவிட்டு பழையபடி எம்பெருமாள் கைவசம் வந்து அமர்ந்தது அந்த சக்கரத்தினுடைய மகிமையினாலே அந்த இரத்த கண்ணீராச்சுதையா எப்படி இருக்கா பாருங்க எப்படி இருக்கின்ற அன்று முதல் குளிமாறந்தாள் இலையால் சூடானா ஓராவது மாசையிலே உடையவர தஞ்சம் என்பார் இரண்டாவது மாதத்திலே இறையோன கரங்குமிப்பா மூன்றாவது மாசையிலே முகவெலும்பு கண்டிடுமா நாலாவது மாசையிலே அவர் ஜெகிருப்பா ஐந்தாவது மாதமாஜி அறவையரு பூரணமா தங்கு அணியரோ ஏழாவது மாசையிலே அவளுக்கு இடைச்சேலை நகண்டிடுமா அவ எட்டாவது மாசையிலே நல்ல கட்ட மண்ண விட்டு திம்பா அவளுக்கு ஒன்பதாவது மாதமாஜி அந்த உத்தமியாராஜுதே ஓலை சுழண்டிடு அவளுக்கு பத்தாவது மாதமாஜி என்னம் பழுத்திடும் அன்றேகுமெல்லாம் அவ படுத்தாலும் படுக்க மாட்டா அவ பாய் போட்டா தூங்க மாட்டா ராச்சுதையா தூங்க மாட்டா அந்த ராச்சுதையா இனி அப்படி நக்கல் அடிக்க போய் தான் மகோ வாய் என்னம்மா நீ பப்புள் காந்த வச்ச மாதிரி சவக்கிய அதான் பார்த்தேன் அந்த இரத்த கண்ணீர் ராச்சுதையா ஒன்றாவது மாசையில உடையவரே தஞ்சம் என்பார் இரண்டாவது மாசையிலே இறையோனே கரங்குமிப்பா மூன்றாவது மாதத்திலே முகவெலும்பு கண்டிடுமா நாலாவது மாசத்திலே
மாதத்திலே அவளுக்கு நாவரச்ச கிருகிருப்பு. அது என்னம்மா? என்னையா நாவரச்ச கிருகிருப்புன்னா என்ன? அதாவது 4வது மாதம் நாவரச்ச கிருகிருப்புன்னு சொன்னா அதாவது 4வது மாதம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களை எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் அவங்கள மட்டும் தனியா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்கள சுத்தி சுத்தி புளிச்சுன்னு துப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு துப்பி வைக்காங்க? அதாவது நாவரச்ச கிருகிருப்பு. அதானே பார்த்தேன். என்னையா? முன்னாடி சேர்ல உட்கார்ந்திருந்த பாட்டி சுத்தி சுத்தி துப்பிக்கிட்டே இருந்துச்சு. பாட்டியா? ஆமா. பாட்டி வாய்க்குள்ள போட்டு ஜவச்சிருக்கும் துப்பி இருக்கும். வெத்தலை. அப்ப 4வது மாசமா இருந்தா ஆமா நாக்குல எச்சி திரண்டுகிட்டே வரும். அத துப்பிக்கிட்டே இருப்பாங்களா? அத துப்பி அது முழுங்கவும் முடியாது, அதான் துப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது முழுங்குனா வாந்தி வர மாதிரி இருக்கும். 5வது மாதத்திலே 5வது மாதத்திலே அரை வயிறு பூரணமா. அது என்னம்மா 5வது மாசத்திலே அரை வயிறு பூரணம்னா என்ன? எதுத்த வீட்டு ஏகாம்பரம் இருக்கா பாரு, அந்த ஏகாம்பரம். ஆமா. அவன் 5 மாசம் மாசமா இருக்கான்னு நினைக்கேன்டி. அப்படியா? ஏட்டி ஒரு தினுசா வயித்தை இழுத்து மூடுதா. அவ ஒரு தினுசா மூடுத பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவ அம்மாட்ட சொன்னாலும் நம்ப மாட்டா. எதுக்கு? ஆமா. மாசமா இருக்கல என்னம்மா குத்தம்? எதுக்கு சந்தேகப்படுத நீ? அதத்தான் சொல்லுதேன். என்னம்மா? அந்த 5வது மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் என்னத்தான் நம்ம கர்ப்பமா இருக்குது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைச்சாலும் 5 மாச பிள்ளை அரை பிள்ளை. ஆமா. ஐயா காட்டி கொடுத்துருவார். அப்படி மட்டும் கடவுள் படைக்கலன்னு சொன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட பிள்ளைகள் வெளியே தெரியாம பிறந்துரும். ஆமா. கடவுள் அப்படி படைச்சுமே வாய்க்காங்கிற ஓரம் குளத்தாங்கிற ஓரம் ஆத்தாங்கிற ஓரத்துல பிள்ளைய பெத்து போட்டு அவங்க படுக்கு போயிருந்தாங்க. தெரியாம படைச்சா பிள்ளைகள் நிலைமைய நினைச்சு பாருங்க. வம்பா போயிரும் பிள்ளைகள் வம்பா போயிரும். அதுக்கு தான் கடவுள் 5 மாச பிள்ளை அப்படியே அரை வயத்து பிள்ளை வெளியே தெரியுத மாதிரி படைச்சிருக்காரு. ஆமா. 6வது மாசத்திலே இதுக்கு நான் கேட்க மாட்டேன். 6வது மாசத்திலே ஆமா அவளுக்கு அங்கமெல்லாம் தங்க நிறம். அதனால் அது என்னம்மா 6வது மாசத்திலே அங்கமெல்லாம் தங்க நிறம்னா என்ன? 6வது மாசத்தில அங்கமெல்லாம் தங்க நிறம்னா என்னம்மா? அதாவது 6வது மாச கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் வயிற்றுக்குள்ள நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். வயிற்றுக்குள்ள கிடக்கலாம் தங்க கட்டி. நம்ம 2 பேரும் பேசுற அதையே வேறயா? அதை இறங்கி போய் பேசுவோம். நம்ம பூரா ஊர் பெருநிலா பேசுவோம். அதாவது 6வது மாசம் இவ நீ சுவாலியை முடிச்சு இப்ப பானையை மூடி வச்சுட்டு எந்திக்க வச்சிருவா. ஆனால் ஆமா 6வது மாசம் வயிற்றுக்குள்ள தங்க கட்டி கிடக்கு. அவதான் சிரிக்கா, வயிற்றுல இருக்க பிள்ளையா சிரிக்கி. அது ஒரு மூமெண்ட்ல இருக்குல்ல. அங்க பாரு. 6வது மாசத்திலே அங்கமெல்லாம் தங்க நிறம். 7வது மாதத்திலே இடைச்சேலை நகண்டிடுமா. அது என்னம்மா? என்ன? 7வது மாசத்திலே இடைச்சேலை நகழுதுன்னா என்ன? 7வது மாசத்துல இடைச்சேலை நகழுதுன்னு சொன்னா அதாவது 7வது மாசத்துல இடைச்சேலை நகழுதுன்னா 7வது மாசம் வயிறு பெருசா இருக்கும். வயிற்றுக்குள்ள பிள்ளை பெருசா இருக்கும். பாவடைய இறுக்கி கட்ட முடியாது. அதனால சேலை இடுப்புல நிக்காது. ஏம்மா இடுப்புல நிக்காது? பாவடைய இறுக்கி கட்ட முடியாது, அதனால நிக்காது. ஏன் இறுக்கி கட்ட கூடாது? உள்ள பிள்ளை இருக்குல்ல, மூச்சு முட்டுமோ? பிள்ளைக்கு மூச்சு முட்டும்ல, அதனால இறுக்கி கட்ட மாட்டாங்க. அப்படி பார்த்து பதனமா பேவுலையில பெத்து எடுக்க நீ எதுக்கு பெத்தன்னு கேக்கு. அப்படிதான் வளர்க்குற லட்சணம்னு இருக்குல்ல. என்ன செய்ய? அதனால் ஆமா 7வது மாசத்திலே இடைச்சேலை நகண்டிடுமா. 8வது மாசத்திலே ஆமா கட்ட மண்ணை விட்டு திம்ப. அது என்ன? 8வது மாசத்தில கட்டமண்ண பிட்டு திங்கானா என்னம்மா? அதாவது 8வது மாசம் நம்ம பொண்டாட்டி 8 மாசம் மாசமா இருக்கா. அப்படி நம்மனு பொதுவுல போடக்கூடாது. ஏன் பொண்டாட்டி 8 மாசம் மாசமா இருக்கா தலைநாளையில நமக்கு பிள்ளை பெத்து கொடுக்க போறா அப்படின்னு அவ கேட்க பண்டத்தை அந்த அம்மா கேட்க பண்டத்தை அந்த ஐயா வாங்கி கொண்டு கொடுத்தாலும் அந்த அம்மாவுக்கு அது ருசியா தெரியாது. அது எல்லாம் நாங்க ஓரமா ஒளிச்சு வச்சிட்டு யாரு கண்ணுல போடுற மாதிரி வைக்க மாட்டோம். யாராவது தின்னுட்டு போயிருவாங்க. சரி, ஓரமா ஒளிச்சு வச்சுட்டு நேர வீட்டுக்கு பின்னாடி வருவோம். வந்து கட்டமண்ணு செவரு சீம ஓடு செங்காந்துண்டு கறிக்கட்டை மொகரக்கட்டை. ஏன் முகரக்கட்டைக்கு என்னையா நான் 3 லிப்டிக் போட்டிருக்கேன். அது இல்லம்மா. ஆமா கறிக்கட்டையை யாராவது சாப்பிடுவாங்களா? 3 லிப்டிக். ஆமா கறிக்கட்டையும் சாப்பிடுவாங்களா? கறிக்கட்டைய சாப்பிட்டுட்டு தான் நம்ம டீம்ல
யாரும் கொஞ்சம் கருப்பா இல்லையா? நான் தான் கொஞ்சம் கருப்பு. நான் தான் கருப்பு இருக்குதுலயே. அப்படி சொல்லாதயா, நீ நல்ல மாங்காய் கலர், மாம்பழ கலர். அதானே மாங்காய் கலருங்க பத்தியா? ஆனா ஆமா, கறிக்கட்டையை சாப்பிட்டுட்டு தான் எங்க அம்மா பாரு என்னைய கரையர்னு பெத்து போட்டிருக்காங்க. அந்த போறாரு பாரு, எப்படி இருக்காரு பத்தி? அவங்க அம்மா கறிக்கட்டையை சாப்பிட்டு தான் அப்படி பெத்து போட்டிருக்காங்க. அவங்க அம்மா கறிக்கட்டையை சாப்பிட்டுருக்க மாட்டாரு, ஆட்டுக்கறி சாப்பிட்டுருப்பா. எப்படி இப்படி போறா பத்தியா? ஐயா போறாரு. ஆமா ஆமா. அம்மா ஜாயிண்ட். என்ன உங்க அம்மா என்னதை சாப்பிட்டாங்க? எங்க அம்மாவா? எங்க அம்மா ஒரு பழம் சாப்பிட்டாங்க. என்ன பழம்? அது வந்து ஒரு சட்டி சுவாறு பழம் திங்க சொல்லு. ஆமா, நல்ல கூட்டும் பொரியலும் அவியலும். வாழைப்பழம் சாப்பிட்டாங்க ஐயா. வாழைப்பழமா? வழுக்கு புழுக்குன்னு பேசுதா. அதானே. ஆமா. ஐயா உடுக்காருற ஐயா, என் உடம்பரப்பு சொல்லுங்க ஐயா. ஐயா போச்சு. 4 பாட்டுக்கு தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, உங்க அம்மா என்னத்தையா சாப்பிட்டாங்க? எங்க அம்மா சாப்பிட்ட பழம் சொல்லு. உலகத்திலேயே பெரிய பழம். அது என்னய்யா பெரிய பழம்? பூலாஞ்சுண்டா? இல்ல, நான் வாரனே. பப்பாளி பழமா? கிடையாது கிடையாது. இல்லன்னா அண்ணாச்சி பழமா? கிடையாது கிடையாது. இல்லன்னா பூசணி பழமா? கிடையாது கிடையாது. அப்பா என்ன பழத்தை தான் சாப்பிட்டாங்க? உலகத்திலேயே பெரிய பழம். பெரிய பழம். 3 கொட்டை பழம். 3 கொட்டை பழம். பனம்பழம். பனம்பழம். பனம்பழத்தை சுட்டு அதை தீயில போட்டு வாட்டி அதை சூப்பி எங்க அப்பா சாப்பிட்டுட்டு மீதி எங்க அம்மாட்ட கொடுத்தாரு. உங்க அப்பா சாப்பிட்டுட்டு உங்க அம்மாட்ட கொடுத்துருக்காரு. ஆமா, பனம்பழம். ஆமா, அதை நாங்க சாப்பிட்டு தான் 3 பேர் இப்படி இருக்கோம். 3 பேர் காதுலயும் ஊழ வடிஞ்சிட்டு வரைக்கும் மணக்கு தாளகாரம் காது. அவன் காதை போய் வந்து பார்க்க காதே மணக்கு. உலகத்திலேயே என்ன வருத்த முத்து முளைக்கும்னா ஒண்ணுதான். அது என்னன்னு சொல்லு பாப்போம். என்ன அந்த பனம்பழம் பனம்பழத்தை தீயில போட்டு சுட்டு அந்த பழத்தை சூப்பி சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை இருக்கு பாரு, கொட்டை. ஆமா, அந்த பனங்கொட்டை நீ தூக்கி முளைக்க போட்டாலும் அந்த பனங்கொட்டை முளைச்சி பனம் மரமா வந்துரும். ஆமா, என் கை தண்டிக்கு ஒரு தண்டி இருக்கும். ஆமா, கை தண்டிக்கு அதான் சொல்லுவாங்க உலகத்திலேயே வருத்த முத்து முளைக்கும்னா ஒண்ணுதான். ஆமா, அந்த பனம்பழம் மட்டும்தான். ஆமா, ஆகையினாலே ஐயா கட்டக்காரர ஒரு தலைமுறை பழம். என்னய்யா? பனம்பழம் வந்து ஒரு தலைமுறை. ஆமா, வளர்ந்து வர்றதுக்கு ஒரு தலைமுறை ஆகும். ஆமா, இது 4வது தலைமுறை நான் சாப்பிட்டேன். அம்மா சாப்பிட்டது 3வது தலைமுறை. அதான் சொல்லுவாங்க. ஆமா, தென்னைய வச்சவன் தின்னுட்டு சாவான். ஆமா, பனைய வச்சவன் பார்த்துட்டு தான் சாவ முடியும். ஏன்னா அவ்வளவு நாள் எடுக்கும் ஒரு பனைமரம் வளர்ந்து வளதுக்கு. ஆனா அதை பாருங்க, வெட்டி போடணும்னு ஒரு நிமிஷத்துல அதை வெட்டி போடுறாங்க. இப்போ எங்க பனைமரத்தை பூரா அழிச்சிட்டு தானே வராங்க. பனைமரத்தை நம்பி எத்தனை தொழில் இருக்கு தெரியுமா? தெரியாத. அந்த காலத்துல பனைமரத்துல இருந்து வார ஒரு பொருள் வீணா போகாது. அது தெரியாம, அதோட அருமை தெரியாம தானே ஒரு நிமிஷத்துல அறுத்து போடுறாங்க. ஓலையா? ஆமா. பாயி கூட? ஆமா. இல்லனா பட்டை இல்லனா வீட்டுக்கு கூரை. அப்படி ஓலன்னா அது. ஆமா, அதுல இருந்து வர பதினி நொங்கு. ஆமா, அதுல இருந்து வரது ஒரு பொருள் வீணாவே போகாது. எல்லாமே மருந்து பொருள். ஆமா, கருப்பட்டிக்கு இல்லாத மருத்துவ குணம் வேற எதுக்குமே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமாயிரும்ல. அதான் கல்ல இறக்கிட்டா அது ரைட் தான் ஐயா. கல் இறக்கலாம்னு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா பனைமரத்தை வெட்ட மாட்டாங்க. கவர்மெண்ட் நஷ்டமாயிரும்ல. ஆகையினால் ஆமா பார்த்தார். ஆமா, 8வது மாசத்தையில கட்ட மண்ணை விட்டு திம்பாள். 9வது மாசத்தையில ஓலை போல சுழண்டிடுவாள். மாதமோ 10 பரிபூரண கர்ப்பமுற்று படுத்தாலும் படுக்க மாட்டா, பாய் போட்டால் தூங்க மாட்டா. ரத்த கண்ணீர் ஆச்சுதையாளுக்கு. ஆமா, வந்துட்டு வந்துட்டு நான் கொஞ்சம் இறங்கி போயிட்டு வாங்க. அம்மாவுக்கு வயித்த வலி வந்துட்டு. ஓஹோ, வயித்த வலி, பேர்கால வலி வந்துட்டு அந்த இடுப்பு வலி பொறுக்க மாட்டாமல் அந்த ரத்த கண்ணீராச்சுதையா கண்ண மன்னனான பர்பாசூர மன்னனிடத்துல சொல்லி எழுத விளம்புகின்றார். ஆமா, என் கணவா ராஜமன்னா எனக்கு வயத்த நல்ல வாழி கூதையா ஐயா வாழி கூதையா வாடாள் எல்லாம் போகுதையா வாழி கூதையா
என்று சொல்லி ராட்சுதையா இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் எந்தனுக்கு பொருட்களையே எந்தனுக்கு பொருட்களையே வழி பொறுக்க மாட்டாமலே 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 அந்த வடிவளை ராஜுதையா ராஜுதையா ஐயா மாட்டாமலே யாரு யாரு யாரையா ராஜுதையா ராட்சுதையா அப்படியே வழியில உருண்டுகிட்டு வாரா வழியிலையா எந்த வழியில வைத்த வழியில வயித்த வழியில என் கணவாராஜமன்னா என் கணவாராசமன்னா எனக்கு வயத்த வலிக்குதையா வானால் எல்லாம் போகுதையா வானால் எல்லாம் போகுதையா